Cruciferous vegetables. எந்த வெஜிடபிள்ஸ்லாம் cruciferous வெஜிடபிள்ஸ்னா முட்டைக்கோஸ், முள்ளங்கி, காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, டர்னிப், ஸ்பினச் இதெல்லாம் cruciferous வெஜிடபிள்ஸ்னு நம்ம சொல்றோம். ஏன் இதுக்கு cruciferous வெஜிடபிள்ஸ்னு பேர் வந்தது? இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளவர், சப்போஸ் கேபேஜ், காலிஃப்ளவர் எடுத்து திருப்பி பார்த்தோம்னா அதுல கிராஸ் ஷேப்ல நமக்கு ஒரு வடிவம் தரும். அதனால இதுக்கு cruciferous வெஜிடபிள்ஸ்னு பேர் வந்திருக்கு. இந்த cruciferous வெஜிடபிள்க்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு. முக்கியமா விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர் அதிகமாகவே இருக்கு. இந்த cruciferous வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற ஃபைபர் நம்மளோட செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஹெல்த்தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் நமக்கு உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே சமயத்துல ஒரு ஃபுல்னஸ், வயிறு ஃபுல்லான ஃபீலிங் நமக்கு கொடுக்குது. cruciferous வெஜிடபிள்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த வெஜிடபிள்ஸ்ல ஒரு சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்ட் இருக்கு. குளுக்கோஸ் நோலேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சல்ஃபர் கண்டெய்னிங் காம்பவுண்ட் இருக்கு. இந்த காம்பவுண்ட் தான் அதோடைய பஞ்சன்ட் டேஸ்ட், ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல்க்கு காரணம். இந்த cruciferous வெஜிடபிள் ஃபேமிலியில ரொம்ப முக்கியமான வெஜிடபிள் ப்ரோக்கோலி. ப்ரோக்கோலி ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அதுல நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் நிறையவே இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா சல்ஃபரோஃபேன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய சக்தியும், கேன்சர் செல்ஸை வளராம தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த சல்ஃபரோஃபேன் காம்பவுண்டுக்கு இருக்கு. நம்ம எப்பவுமே ப்ரோக்கோலியை சமைக்கும் போது அதிகமான தண்ணியில வச்சு கொதிக்க வைக்கிறதோ இல்ல நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. சின்ன ஃப்ளாரட்ஸை கட் பண்ணி அதை ராவா சாலட்ல போட்டு சாப்பிடலாம். இல்லைன்னா ஸ்டீம் பண்ணலாம். ஒரு பாத்திரத்துல இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணி போட்டு அதை ஸ்டீம் பண்ணி சாப்பிடலாம். அப்பதான் இந்த சல்ஃபரோஃபேன் காம்பவுண்ட் டிஸ்ட்ராய் ஆகாம நம்ம உடம்புல சேரும். அடுத்தது இந்த ப்ரோக்கோலியில லூட்டின், சியாந்தின் அப்படிங்கிற 2 காம்பவுண்ட் இருக்கு. இது நம்மளோட ஐ விஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு விஷயம், இந்த cruciferous வெஜிடபிள்ஸை எடுக்கும்போது நம்ம நினைவில் வச்சுக்கணும். என்னன்னா சில பேத்துக்கு இந்த cruciferous வெஜிடபிளை ரொம்ப அதிகமா சாப்பிடும்போது ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். முக்கியமா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா cruciferous வெஜிடபிள் சாப்பிடும்போது அவங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகி டைஜஷன் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க cruciferous வெஜிடபிள்ஸை கரெக்டான அளவுல சாப்பிடணும்.